ஹலோ கைஸ், இன்னைக்கு வந்து ப்ரிசன் எஸ்கேப் பண்ண போடும். ப்ளே பண்ணிக்கலாமா? வெயிட் பண்ணுவோம். எல்லாத்துக்கும் வெயிட் பண்ணணும். வெயிட் பண்ணலன்னா என்ன ஆறு சான்சஸ் இருக்குது. என்ன வந்தவொன்னு ஸ்பேஸில் லேண்ட் ஆகிட்டோம். அப்போ எப்படி தப்பி போகணும்? இன்னொரு பிளேயர் அவனை பார்த்து போக முடியும். இந்த கிளாஸ் ஓப்பன் பண்ணிட்டோம். அது வழியாக போவோம். ஐயோ செத்து போயிட்டேன். அது என்னன்னு தெரியல. ஆனால் ஹாட் ஹேர் வருதா? அதனால செத்து போகிறோமா? நான் அத்தனை வாடி இருக்கேன். ரொம்ப டஃப்பாக இருக்குது ஃபர்ஸ்ட் லெவலு. அப்போ நம்மளோட அத்தனை லெவலில் இருக்கு. என்ன பண்ணுவேன் அத்தனை லெவலில் இருக்குன்னா? ஓகே, ஜம்ப் பண்ணி எடுப்போம். செக் பாயிண்ட் வந்தாச்சு. இப்போ போவோம் லேசர் தாண்டினா. ஓகே, இப்போ லேசர். ஓகே, செக் பாயிண்ட் திருப்பியும் வந்த. செக் பாயிண்ட் தொடலன்னா என்ன நடக்கும்னு எனக்கு ரொம்ப டவுட்டாக இருக்குது. நீங்கள் கேட்பீங்க, நீ ஒரு கேமோட அந்த இதுக்குள்ளே தெரியாது. நான் கேட்பீங்க, ஆமாம் எனக்கு தெரியாது. ஏன்னா ஃபஸ்ட் டைமாக கேமிங் ஸ்டார்ட் பண்ணி வச்சுருக்கேன்ல. ஐயோ செத்து போயிட்டேன். இப்போது கரெக்டாக போனேன் இங்கே. இப்போ போகலாம். இப்போ எப்படி போகணும்? வந்துட்டேன். இந்த செக் பண்ணி அந்த புடுக்கு போலீஸ் இருக்கானா? அப்படியே தூங்கி நினைச்சேன். செம்ம கொடுத்து விட்டுட்டு எது வருது. கீ கிடச்சிருச்சு. இப்போ வந்து ஓப்பன் பண்ணிடலாம் டோரை. எஞ்சி என்னன்னு தெரியல. அந்த லைட் மேலே பட்டு அவுட்னு நினைக்கிறேன் இந்த வாட்டி. அந்த லெவலில் என்ன லெவலு சூப்பராக தாண்டி போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு பாட்டு வேணும்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். செத்து போயிட்டோம். ஏன் செத்து போடும்? இங்கே எப்படி செத்து போடும்? அந்த ஓட்டலில் போட்டா ஓட்டம் மாதிரியே தெரியல. செக் பாயிண்ட்டை தொட்டுட்டோம். இப்போ மேலே ஏறிட்டு போயிடலாம். இப்போ இந்த லாங் கேமான இருக்கு. இப்போனா ஸ்டேஜ் 10 முடிச்சிருக்கோம். இன்னும் எவ்வளோ ஸ்டேஜஸ் இருக்குன்னு தெரியல. பார்ப்போம். செக் பாயிண்ட் திருப்பி ரீச் பண்ணிட்டேன். ஐயோ செத்து போயிட்டேன். அது கெமிக்கல். மேலே இருக்க கெமிக்கல்னு நினைக்கிறேன். இல்லைன்னா கிளிச்சா? ஓகே, கீழே நிறைய எந்த சைடு போனால் அவனை ஃபாலோ பண்ணலாமா? ஓகே, நான் இந்த சைடு போகிறான். எனக்கு லிட்டரலி வழி தெரியல. அவனை தான் ஃபாலோ காம்பி பீஸ் வழி. ஓகே, நம்மளே ஒரு வழியில் சூஸ் பண்ணி போகலாம். லெஃப்டா ரைட்டா? நம்ம லெஃப்ட்டு எப்போவுமே போவோம். ரைட் எப்பவுமே குட்டுன்னு சொல்லுவாங்க. ஆனால் எனக்கு தெரியல. லெஃப்டே போவோம். ஓகே, இவனை நம்பினா போக முடியாது. எதுவுமே இல்லை. மாலை போகிற மாதிரி ஒரு வழி இருக்குது. மாலை ஏறுவோம். ஐயோ செத்துட்டேன் கெமிக்கலில். உங்களோட ஜோக்ஸ் உண்டா? ஓகே, ஜோக் எதுவும் தெரியல. நீங்கள் என்ன ஒரு ஜோக் கமெண்ட்ஸில் சொல்கிறீங்களா? ஐயோ பிளாக் ஆகிடுச்சு ஸ்க்ரீனு. இங்கே வந்துட்டேன். செக் பாயிண்ட்டை தொட்டுட்டேன். இது என்ன ரூம்னே தெரியல. எனக்கு தெரிஞ்ச அந்த ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட போனால் நம்ம ஓப்பன் பண்ணிடலான்னு நினைக்கிறேன். என்னால் ஏற முடியல. அப்போ வார வழி தான் இருக்கும் கன்ஃபார்மாக. ஆனால் இந்த செக் பாயிண்ட் அப்படின்னு தான் சொன்னது. செக் பாயிண்டோட வழியில் தான் போகணும். எனக்கு
தெரிஞ்சு. என்னோட காஸ்ட்யூம் ஏன் சேஞ்ச் ஆச்சு? ஓப்பன் பண்ண முடியும். இது என்னடா நம்மளோட ரோப்ளாக்ஸில் வந்து அமௌங் அஸ் இருக்கு. அமௌங் அஸ் யாரா இவன்? நம்மள மாதிரியே இருக்கான். அதுவும் செம்ம ஸ்பீடாக போயிட்டு. என்னோட பேர் என்ன ரியல் சோனிக்கு ஏதோ 555. ஓப்பன் பண்ணிட்டோம். யாரா இவங்கன்னா ஆல்ரெடி போலீஸ் நினச்சிருக்கான். போலீஸ் வழியாக வந்து அந்த லேசர் லைட் வருது. அது செக் பண்ணி தொட்டுட்டோம். லைட்டை தொட்டா சுத்து போடுவோம். அப்போ அவங்க லேசர் விடுறாங்களா? முடிஞ்சிச்சு. இப்போதைக்கு ஒரு 70% அதுக்குள்ள பார்க்க மாட்டாங்க. இதுவான நம்ம இறந்து போயினே இருக்கும். ஓகே, எப்படி குதிச்சு போனா சரியா போனா வைக்க போல, அதை இடிக்காம போயிட்டோம். அதே அலாரம் அடிச்சுனே இருக்கு. எப்படி ஸ்டார்ட் அதுக்கு என்ன வழி இருக்கா இல்லையா? ஓகே தெரியல, போகும். எப்படி ஓகே போயினே இருக்கும். என்ன இவ்வளோ சின்னதாக இருக்கும்? ஆனால் நம்மள இவ்வளோ முடிச்சதே இல்லை. ஓ சின்னதாக இருக்கு. ஏரியாவுக்கு வந்துட்டோம். 30
33ல இருக்கும். எப்போ எஸ்கேப் ஆகுதுன்னே தெரியல. ஏன் அவ்வளோதான் எஸ்கேப் அவ்வளோதான், அவள் எஸ்கேப் ஆயிட்டும்.